साथियों, आपका ये सेवक मोदी देश की नारी शक्ति की हर परेशानी के आगे ढाल बनकर खड़ा है। महिलाओं को स्मोक फ्री लाइफ देने के लिए हमने उज्ज्वला एलपीजी गैस कनेक्शन दिए। हमने फ्री मेडिकल ट्रीटमेंट के लिए आयुष्मान योजना शुरू की। इन सभी योजनाओं के केंद्र में नारी शक्ति ही है। जब तमिलनाडु में 3,65,00,000 लोगों को फ्री राशन मिलता है तो तमिलनाडु की मेरी सिस्टर्स की चिंता कम होती है। जल जीवन मिशन के जरिए मोदी तमिलनाडु के सभी घरों तक क्लीन ड्रिंकिंग वाटर पहुंचाने में जुटा है। इससे तमिलनाडु की मेरी सिस्टर्स को पानी लाने की मुसीबत से मुक्ति मिल रही है। तमिलनाडु में मुद्रा योजना के तहत जो हजारों करोड़ रुपए का लोन दिया गया है, उसकी ज्यादातर लाभार्थी ये मेरी बहनें हैं, हमारी बेटियां हैं। इसलिए आज नारी शक्ति मोदी के साथ उसका सुरक्षा कवच बन करके खड़ी है। अगले 5 वर्षों में तमिलनाडु की मेरी बहनों, माताओं, बेटियों को तक ये सुविधाएं और भी बड़े स्केल में पहुंचेगी। இது மோடியின் கேரண்டி। நண்பர்களே, நாட்டில் பெண் சக்தியின் ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கும் நம்ம நாட்டில் பெண்களுக்கு பல்வேறு விதமான பிரச்சனைகள் இருக்கு. அந்த பிரச்சனைகள் எல்லாம் தீர்க்கும் விதமாக நான் அவர்களுக்கு ஒரு பாதுகாப்பு கேடயம் போல இருந்து அவர்களுக்கு பணி செய்கிறேன். உதாரணத்துக்கு சமையலறை புகையில கஷ்டப்பட்ட பெண்களுக்கு அதிலிருந்து விடுதலை கிடைக்கும்படி உஜ்வாலா கேஸ் இணைப்புகள் வழங்கினோம். இலவச சிகிச்சைக்காக ஆயுஷ்மான் திட்டத்தை தொடங்கினோம். இது போன்ற திட்டங்கள் எல்லாம் பெண்களுக்கு நலம் தரும், பெண்களுக்கு பயன் தரும். அந்த அடிப்படை எண்ணம் அதுதான் மைய சக்தியாக இருந்திருக்கிறது. தமிழ்நாட்டில் 3,65,00,000 பேருக்கு இலவசமாக ரேஷன் கிடைக்கும் போது என்னுடைய தமிழ்நாட்டின் தாய்மார்களும் சகோதரிகளும் எவ்வளவு நிம்மதியா இருந்திருப்பாங்க. ஜல் ஜீவன் திட்டத்தில் அனைவருக்கும் வீட்டை தேடி குடிநீர் வருது. இதனால தண்ணீர் எடுக்கும் கவலை இல்லாமல் என் தமிழகத்தின் தாய்மார்களும் சகோதரிகளும் எவ்வளவு நிம்மதியாக இருப்பார்கள். முத்ரா கடன் பல ஆயிரம் லட்சக்கணக்கான கோடிகள் கடன் வழங்கப்படுது. தமிழகம் தான் இதுல முன்னிலையில் நிற்குது. அதிலும் குறிப்பாக முத்ரா கடனில் பெண்கள் தான் அதிகமாக கடன் பெற்று பயனடைகிறார்கள். இதனால எல்லாம் என்ன ஆச்சு தெரியுமா? இன்றைக்கு எந்த பெண் சக்திக்காக நாங்கள் திட்டங்களை நடத்தினோமோ அந்த பெண் சக்தி தான் இன்று எனக்கே பாதுகாப்பு கவசமாக இருக்கிறது. பெண்கள் தான் பாஜகவின் பாதுகாப்பு கவசம் போல இருக்கிறார்கள். அடுத்த 5 ஆண்டுகள்ல இந்த வசதிகள் இன்னும் பெரிய அளவில் இன்னும் நல்ல நல்ல நலத்திட்டங்கள் இந்த தாய்மார்களையும் சகோதரிகளையும் சென்று அடையும். இது மோடியின் உத்தரவாதம்.